உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல் ஃபயர் பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்றது. படம் பயங்கரம் ப்ரோ. படம் வந்து வேற லெவல் தரம் பண்ணிட்டாரு. 2 வருஷத்து நம்ம காத்திருந்த ஃபீல் வந்து நல்லா தான் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் தான். சரி எல்லாரும் சொல்றாங்கல்ல 2 வருஷம் கழிச்சு நீ படம் பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அதனால நான் கஷ்டப்பட்டு எப்படியோ பஸ் டிக்கெட் எப்படியோ வாங்கிட்டேன். சரி நான் யோசிச்சேன் நம்ம இவ்வளவு காசு கொடுத்து ஏன் வாங்கணும் நம்ம, ஏன்னா நான் விஜய் படத்துக்கே எப்படியே விஜய் ஃபேனு, நான் தலை ஃபேனு இருந்தாலுமே நாங்க ஒத்துமையா வந்து பார்த்து இந்த படத்தை நான் வந்து கோட்டிக்கே கமலால கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். 200 இங்க 400 போட்டிருந்தது. புக் பண்ணும்போது அந்த ஃபீல் இருந்தது. ஐயோ என்னடா நான் 400 கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னாரு 2 வருஷம் கழிச்சு பாருடா உனக்கு அந்த நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் பயந்து தான் வந்தேன். படம் எங்க கொஞ்சம் மக்கையிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐப்பேத்தி. ஆமா பட்டுன்னு அது நல்லா இல்லாம போயிருந்தா. ஆனா நான் எந்த ஒரு ஐபோன் எதிர்பார்க்கவும் வரல. ஆனா நான் கொடுத்த அந்த 400 இப்ப நான் நல்லா சாட்டிஸ்பேக்ஷன் தான். படம் வந்து ஏன் முடிஞ்சது ஒரு ஃபீல் ப்ரோ. படம் ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருந்தா ஒரு ஃபீல், சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். மிச்சபடி ஏன் படம் இவ்வளோ போயிட்டு இருக்கு, இவ்வளோ இதுவா பில்டப்பா இருக்கு, இவ்வளோ மாசா இருக்கு, அதெல்லாம் கிடையாது இந்த படத்துல. எனக்கு எங்க மாஸ் தேவையோ அங்க மாஸ் டைரக்டர், எனக்கு எங்க ஃபைட் தேவையோ அங்க ஃபைட், எனக்கு எங்க ரொமான்டிக் தேவையோ அங்க ரொமான்டிக், எனக்கு எங்க ஃபீல் தேவையோ அங்க ஃபீல். ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒவ்வொரு சீக்வன்ஸுமே ரசிச்சு ரசிச்சு டைரக்டர் வாங்கியிருக்காரு. அஜித் சார இப்போ நம்ம வந்து உடம்ப குறைச்சிட்டு ஒரு சீக்வன்ஸை முடிச்சுட்டு போயிடுவோம். அவர் வந்து கரெக்டா உடம்பு குறைக்கும் போது ஒரு என்னென்ன சீக்வன்ஸ், அந்த ஷேவ் எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ், ஷேவிங்ல டை அடிச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் ப்ரோ தரமா பண்ணிட்டாரு. அதான் சொல்றேனே, அவருக்கு என்னென்ன விஷுவல் திங்கிங்கா என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டாரு. அதான் இதுல வந்து விண்டேஜ் ஃபீல் பார்க்கலாம். தலையோட விண்டேஜ் ஃபீலு, தலையோட விண்டேஜ் லவ் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இல்ல தீனா படம் பார்த்துருப்பீங்களா? ஆக்சுவலா தீனா 2 மாரி. தீனா 2 எப்படி இருக்கும் அஜித் வந்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்ல அஜித் வருவார். அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்கும். தீனா அஜித் மாதிரியே இருக்கும். அதான் ஒவ்வொரு கேரக்டர், த்ரிஷா இல்ல ஆரவா இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டருக்குமே எனக்கு இது தேவை, இது போதும், அவ்வளவுதான். வந்தாங்க, அவங்க கேரக்டரை காமிக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. ரொம்ப பில்டப்பு, ரொம்ப மாஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயுமே என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. மிச்சம் அதுதான், இதுதான் படம். இந்த மாதிரிதான் இருக்கணும். ஒவ்வொரு படமே வந்து ரொம்ப ஹைப் தரது, மாஸ் தரது அப்படி இருக்கும் போது நமக்கு போர் அடிச்சிருச்சு. இந்த படம் பார்க்கும் போது ஏன் மாஸ் இல்ல, ஏன் வந்து எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு அது இவர் சொன்ன மாதிரிதான் எங்க கரெக்டா இருக்கணுமோ அது அங்கங்க பக்காவா வச்சு நல்ல ஒரு ட்ரீட்டா கொடுத்தது. திருப்தி வந்த கொடுத்த காசுக்கு திருப்தி. இன்னுமே கஷ்டப்பட்டேன், இவரு இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு 400 சரி அதுக்கு ஏத்த மாரி படம் வந்து நானும் போனா அப்படி இப்ப வந்து திருப்தி ஆயிடுச்சு. பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாசா இருக்கு. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஏன்னா எமோஷன் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் டைரக்ட் டச் பண்ணிட்டாரு ஆடியன்ஸ் எல்லாருமே. அந்த ஒரு சீக்வன்ஸ் தான், அந்த ஒரு ஒரே வார்த்தை தான் வேற லெவல், கிளாப்ஸ் தான். ஆடியன்ஸ் அங்க டச் பண்ணிட்டாரு டைரக்டர். அல்டிமேட் படம் பார்த்தாச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வேற அஜித் சாரோட படத்துக்கு. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு. அஜித் சார் தான் அவ்வளோ அழகா ரொம்ப சைலண்டா அவரோட நேச்சுரல் என்னவோ அந்த மாதிரியே இந்த படம் முழுக்கவே அவர் கொண்டுட்டு போன விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தை மரண மாசுனே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாசுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆகா ஓகன்னு மாசு டைலாக் பேசிட்டு ஹிட் அடிக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை. டைலாக்கே இல்லாம ரொம்ப சைலண்டா சூப்பர் ஹிட் ஆக போதே விடாமுயற்சி. உண்மையிலே மியூசிக் சூப்பரா இருந்தது. உள்ள பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது தெரியும்னு நினைக்கிறேன், சவுண்டு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம வைப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கும். அடுத்து 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாப்ல எல்லாம் அந்த கார், அதாவது காரோட ஃபைட் சீன் ஒன்று வரும். அதுக்காகவே நம்ம விழுந்து கும்பிடலாம். அப்படி ஒரு ஃபைட் சீன் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே காருக்குள்ளேயே ஃபுல்லாவே ஃபைட் சீன் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா கிளைமேக்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. கடைசியா நம்ம த்ரிஷா மேம பார்த்து கொடுத்த ஐ லவ் யூங்கிற அந்த வேர்டுக்காகவே மயக்கமிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு 2 பேரோட அந்த கனெக்டிவிட்டி சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே அர்ஜுன் சார் வில்லன்னா நடிக்கும் போது இருக்கக்கூடிய நம்ம இது இருக்கு. அதுலயும் இந்த படத்துல வந்து டெரி அப்படின்னு சொன்ன அந்த விதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது அந்த படத்துல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்னவ் அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய். அவர் வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி அவரும் வில்லன் அப்படின்னு காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்தது. அதுல வந்து நம்ம அஜித் சாருக்கும் ஆர்னவுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 2 பேருக்குள்ள உள்ள ஃபைட் சீன் மரண மாசாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் என்ன நம்ம வந்து கதையோட சேர்ந்து போய் பாக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாப் அப்படியே அஜித் சாருக்கு மரண மாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்தது உண்மையிலே. தலைவா படம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம், அவர் அஜித் சாரோட படங்கள் நிறைய பார்த்திருப்போம். இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமா ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காரு. மகிழோட ஆக்சுவல் மூவிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது லாஸ்டா வந்து கழக தலைவன் படம் வந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் வந்து பீக் எடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. நம்ம படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம எதிர்பார்த்து போவோம். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காம இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். படத்தோட மெயின் பில்லரா வந்து நிக்கிறது அனிருத் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல டைட்டில் கார்டில் ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாரு. அது அஜித்தே அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு நம்ம எல்லாம் மியூசிக் ஒன்று பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி டைட்டில் கார்டுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படம் முடிகிற வரைக்கும் படத்தை எங்கேஜியா வந்து அனிருத் வந்து கொண்டு போயிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா படம் தியேட்டர்ல வந்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அஜித் சாரா ரொம்ப டிஃப்ரெண்டா இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம பயங்கரமான மாஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், இதெல்லாம் எதிர்பார்த்து வராம ஒரு கிளாஸியான படம் எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ நல்லா இருக்கும். முக்கியமா சினிமோட்டோகிராஃபி ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போம், இதெல்லாம் தமிழ் சினிமா பார்க்குறோமா வேற ஏதாவது படம் பார்க்குறோமா அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து ஒரு ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் இருக்கு, அதுவும் ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா பாருங்க. திஷா மேமோட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த படத்துலயும் கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சியை பொறுத்தவரையிலும் ரொம்ப வந்து ரொம்ப ஹைப் ஏத்தின அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, பட் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட முடியாது. ரேட்டிங் அப்படின்னாலே 10க்கு 5 வந்து கொடுக்கலாம். நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை படத்தில் ஆட் பண்ணியிருந்தா ஒரு 7-8 அப்படின்ற மாதிரி வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கலாம். அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் மிஸ் ஆகுது. படத்தில் வந்து அந்த வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, பட் உள்ளுக்குள்ள அந்த ஒரு மசாலா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை எங்கேயோ படத்தோட டீம் வந்து மிஸ் பண்றாங்க. அது இருந்தால் இன்னும் படம் நல்லா இருக்கும். த்ரிஷா அஜித் சாரோட பேர் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி கிரீடம் படத்துல வந்து பண்ணியிருந்தாங்க, என்ன இருந்தாலும் படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காம்போ நல்லா செட் ஆயிருக்கு, பட் அதே மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முதலே காமிக்கிறாங்க. கடைசி அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையான்னு காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும். மங்காத்தா அளவுக்கு இல்லை தலைவா. மங்காத்தால வந்து அர்ஜுன் சார் இந்த பக்கம், தலை இந்த பக்கம், ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். பேசும்போது அங்க ஒரு கிளாப்ஸ், அங்க ஒரு பயங்கரமான மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு சத்தம் வரும்ல, அதுக்கப்புறம் தலையோட என்ட்ரி வரல, அந்த சத்தத்துக்கு அப்புறம் படத்துல சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சுன்ற மாதிரி தான் தோணும். மியூசிக் படத்துல 3 பாட்டு இருக்கு. அந்த 3 பாட்டை வந்து வச்சிருக்காங்க, அங்கங்க டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருக்க பிஜிஎம்ஏ கட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா வச்சிருக்காங்க. பட் படத்துல இன்னும் மாசான பிஜிஎம், அந்த ஒரு கூஸ் பம்ஸ் வர மாதிரியான பிஜிஎம் வச்சிருந்தா மேபி இன்னும் ஒரு 4-5 சீன்ஸ் கூட இன்னும் பயங்கரமா எலிவேட்டா தெரிஞ்சிருக்கலான்றது என்னோட கருத்து. கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோவா போகும். கதை வந்து ரொம்ப ஸ்லோவா டிராவல் ஆகுது. அது நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதான் தலை ஃபேனா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் ரொம்ப சூப்பர். அதான் தலையை வந்து என்ஜாய் பண்ணலாம், கத்தலாம் குத்தலான்னு தான் வந்தோம். நாங்கள் ரோஹிணி எப்படி சொல்லவே வேணாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். உள்ள வந்து செவத்திக்காக பாட்டுக்கு அப்புறம் உட்காந்தவங்க இப்போ நாங்கள் ஏச்சுக்கு ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. மூவி விட்டு ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போக முடியல. இப்போ கதையை பார்த்தா தான் புரியுன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, கதை ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சண்டை, ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அது நடுவில் நடக்கிறது தான் கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லாமே ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆமாம், மங்காத்தாக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மங்காத்தா லெவலுக்கு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் லெவலில் எல்லாமே நேச்சுரலான ஃபைட் சீன்ஸாக இருந்துச்சு. பிடிச்சிட்டாரு, அனிருத் பிடிச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பத்திக்கிச்சு பாட்டுலாம் ரொம்ப பத்திக்கிச்சு, தியேட்டரே பத்திக்கிச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. ஒரு கத்தியத்து குத்துவாரு, அதுல இருந்து தான் படம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓகே தான். அஜித் சாருக்குன்னு இருக்க மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. காமெடிலாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். இப்போ பில்லா மங்காத்தாலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் தான் ஃபீல் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அவங்க அதிகமான சீனே வரலங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் காட்டினாங்க, லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் காட்டினாங்க. த்ரிஷா மேடம் அவ்வளவுதான், பெருசா அதிகமா காட்டவே இல்லை. இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய சீன்லன்னு தோணுச்சு. ஆனா படம் ஓகே, நல்லா இருக்கு. மியூசிக் அனிருத் பிரமாதமா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுதான் ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு படம் வர வச்சிருக்கு, அவரோட மியூசிக்.